பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட சார்ட். கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இப்போ இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனமா இல்ல ஹோல்ட் பண்ணி கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோவோட முடிவுல டேட்டாவோட அதுக்கான தெளிவான பதில கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இருக்க ஆல் டைம் ஹை மாதிரி ஹிஸ்டாரிக்கா நிறைய ஆல் டைம் ஹைஸ மார்க்கெட் கடந்து வந்திருக்கும். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 55 மாசங்கள் ஆல் டைம் ஹைஸா அடிச்சிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பர்டிகுலர் மாசத்துல நிஃப்டி ஒரு புது ஆல் டைம் ஹையை மேக் பண்ணிருக்கு. அதை தாண்டி திருப்பியும் கண்டினியூ பண்ணி அடுத்த மாசமும் ஒரு புது ஆல் டைம் ஹை அடிச்சதுன்னா அதையும் ஒரு ஆல் டைம் ஹை மந்த்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த 20 வருஷ பீரியட்ல 55 முறை நிஃப்டி புது உச்சத்தை தொட்டு இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த 20 வருஷ பீரியட்ல 8 வருஷம் மட்டும் தான் நிஃப்டி புதுசா ஒரு உச்சத்தை தொடாம இருந்திருக்கு. அதுலயும் பர்டிகுலரா 2013ல இருந்து கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் நிஃப்டி புதுசா ஒரு ஆல் டைம் ஹை மேக் பண்ணிட்டே இருக்கு, 2016 தவிர. இப்போ மார்க்கெட்டை கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, கோவிட் அப்போ மார்க்கெட் பயங்கரமா கீழே விழுந்திருந்தது. கிட்டத்தட்ட நிஃப்டி 8000 அந்த லெவல்ஸையும் போய் டச் பண்ணிருச்சு. அந்த பாயிண்ட்ல நிறைய பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நிஃப்டி 7000 வரைக்கும் இன்னும் கீழே போய் விழும், அது வரைக்கும் வாங்காதீங்க, அந்த 7000 தொட்டதுக்கு அப்புறம் நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 8000ல இருந்து நிஃப்டி கிட்டத்தட்ட 20000 பாயிண்ட் டச் பண்ணிச்சு. இன்னும் அந்த 7000 லெவல்ஸ் வந்த பாடு கிடையாது. இந்த மாதிரி பாட்டம் வரும் இல்ல ஒரு பெரிய கரெக்ஷன் வரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணாம 10,000லயே ரியலைஸ் பண்ணி ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா கூட இந்த பாயிண்ட்ல 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 95% ரிட்டர்ன்ஸ் பார்த்திருக்கலாம். சரி, நம்ம முன்ன பார்த்த அந்த 20 வருஷ டேட்டாவே எடுத்துப்போம். அதுல 55 முறை நிஃப்டி புது ஆல் டைம் ஹையை தொட்டிருக்குன்னு சொல்லிருக்கோம். அந்த ஆல் டைம் ஹையை தொடமுது மட்டும் ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராருன்னு அசியூம் பண்ணும். அதாவது மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது தப்பான டைமிங்ல போய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு அந்த 20 வருஷம் ஃபுல்லாவே. அப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதை அப்படியே விட்டிருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு 10.8% அப்படின்ற ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் ரேட் கிடைச்சிருக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ்ல நிஃப்டி கம்பெனிஸ் கொடுத்த டிவிடெண்ட்ஸ் உள்ளடக்கமாவது அதையும் சேர்த்தா 12% மேல அவருக்கே ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அதே பீரியடுக்கு 2000 ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி 2020 வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தாருன்னா அவரோட ரிட்டர்ன்ஸ்மே கிட்டத்தட்ட 11% தான் வந்திருக்கு. சோ தப்பான டைமிங்ல ஆல் டைம் ஹைல எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ரொம்ப நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும்ன்றது தான் இந்த டேட்டா கன்வே பண்ணுது. இப்போ நிஃப்டியோட சார்ட்டை லாங் டைமுக்கு பார்த்தா வெறும் வளர்ச்சி மட்டும் தான் நம்மளோட கண்ணில் தெரிஞ்சிருக்கும். அதாவது மேல் நோக்கி மட்டும் தான் போயிட்டு இருக்கு. எதனால ஸ்டாக் மார்க்கெட் ஆன் லாங் டர்ம் மேல மட்டும் போயிட்டு இருக்குன்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பொதுவா ஸ்டாக் பிரைசஸ் ஆர் ஸ்லேவ் டு தி earnings னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸும் அதோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரொம்பவே லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. லாங் டர்ம்ல பார்க்கும்போது ஒரு கம்பெனி லாபகரமா இருந்து அதோட லாபத்தையும் அது வளர்த்துட்டே வந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸையுமே இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. ஜெனரலா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, நிறைய கம்பெனிஸ் லிஸ்டா இருக்க ஒரு இடம். ஒரு கம்பெனியும் எதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமான லாபம் வரணும்ன்றதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு கம்பெனியும் வளர்ந்துட்டே வந்ததுன்னா அதோட ஸ்டாக் பிரைஸும் வளர்ந்துட்டே வரும். அந்த ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் வளர்ந்துட்டே வந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுமே மேல் நோக்கி மட்டும் தான் போகும். இந்த ஒரு ரீசன்னால தான் ஆன் லாங் டர்ம் ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே மேல போயிட்டே இருக்கு. நிஃப்டின்றது இந்தியால இருக்க டாப் 50 கம்பெனிஸை கொண்ட ஒரு இண்டெக்ஸ். அதோட பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதையும் அதோட earnings per share எப்படி இருக்குன்றதையும் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிராஃபை பார்த்தாலே நமக்கு கிளியரா தெரியும் இதோட earnings ஏற ஏற அதோட பிரைஸும் மேல போயிட்டே இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியும். சில பர்டிகுலர் பிளேசஸ்ல earnings அதிகமா இருக்கும்போது நிஃப்டியோட வேல்யூ குறைவா இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாம் அண்டர் வேல்யூட் ஜோன் சொல்லலாம். அதாவது நல்ல earnings கொடுத்திருக்கு கம்பெனி, ஆனா அது ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாத இடம் தான் இதெல்லாம். அதே மாதிரி சில நேரத்துல earnings குறைவா இருக்கும்போது நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் ஓவர் வேல்யூட் ஜோன் சொல்லலாம். இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே ஷார்ட் டர்ம்ல மட்டும் தான் இருக்கும். ஆனா லாங் டர்ம்ல பாத்தீங்கன்னா இபிஎஸும் சரி நிஃப்டியோட பாயிண்ட்ஸும் சரி இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. சோ இதுல இருந்து நமக்கு தெரியற விஷயம் என்ன, டைமிங்கை விட மார்க்கெட்ல ரொம்ப நாள் நம்ம இருக்கிறது தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதனால தான் டைம் இன் தி மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than டைமிங் தி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவை பார்ப்போம். இப்பவும் ஒரு 20 வருஷ டேட்டாவை பார்க்கலாம். 2003ல இருந்து 2023 வரைக்கும் ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. 2003ல 1 லட்சம் ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாருன்னா 2023 மார்ச் அப்போ அதோட வேல்யூ 23 லட்சம் ரூபாவா இருந்திருக்கும். இந்த 20 வருஷ பீரியட்ல வெறும் 30 நாள், ஒரு 30 நல்ல நாட்கள் மார்க்கெட் அதிகமா ரைஸ் ஆயிருக்கும்ல, அந்த நாட்கள் மட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தி இருந்தா அவரோட ரிட்டர்ன்ஸ் வெறும் 7 லட்சமா தான் இருந்திருக்கும். அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா இந்த 20 வருஷ பீரியட்ல ஒரு பர்டிகுலர் 30 நாட்கள் மட்டும் அவர் இன்வெஸ்டடா இல்லாம அதுக்கு முன்னாடி நாள் வித்து அதுக்கு அடுத்த நாள் அவர் வாங்கியிருக்காரு. இந்த பர்டிகுலர் நல்ல நல்ல நாட்களான 30 நாள் அவர் மார்க்கெட்ல இல்லாம இருந்திருந்தா அவரோட ரிட்டர்ன்ஸ் 23 லட்சம் ரூபாயில இருந்து 7 லட்சம் ரூபாவா குறைஞ்சிருக்கும். நிஃப்டிலயாவது இந்த அளவுக்கு தான் குறைஞ்சிருக்கு. இதே S&P 500 டேட்டா கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அதே மாதிரியான 20 வருஷ பீரியடுக்கு ஆவரேஜா 7.68% CAGR ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதே மாதிரி ஒரு 30 நல்ல நாட்கள் மட்டும் இன்வெஸ்டடா இல்லனா அதே இன்வெஸ்ட்மெண்ட் -0.51%
இருந்திருக்கும். நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர வேண்டிய இடத்துல வெறும் 30 நாள் மார்க்கெட்ல இல்லாததுனால நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்க்கு தள்ளப்பட்டிருக்கும். இந்த டேட்டால இருந்து கிளியரா தெரியுற விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம மார்க்கெட்ல இருந்தாதான் இந்த நல்ல நாட்கள்லயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க முடியும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கரெக்டா டைம் பண்றோம்னு நினைச்சிட்டு டாப்ல இருக்கு இப்ப வித்துட்டு பாட்டம் வந்தா நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த நல்ல நாட்களை நம்ம மிஸ் பண்ணோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ரொம்பவுமே அடி வாங்கிடும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ஆல் டைம் ஹைல மட்டும் ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு துரதிர்ஷ்டசாலிகள் நம்மளா இருக்க மாட்டோம். அதனால ஆவரேஜா பிராக்டிகலா நடக்கக்கூடிய கேஸையும் ஒரு எக்ஸாம்பிளா இங்க பாத்துருவோம். 3 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. 2013ல இருந்து 2022 வரைக்கும் இந்த 10 வருஷமும் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க. இதுல முதல் நபரை ரொம்பவுமே லக்கி இல்லனா எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். கரெக்டா ஒவ்வொரு மாசமும் மார்க்கெட் பாட்டம்ல இருக்கும்போது மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவார். ரெண்டாவது நபர் ஒரு ஆவரேஜான ஆள். எல்லா மாசமும் அந்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவார். மூணாவதா இருக்க ஆளு ரொம்பவுமே அன்லக்கியான ஆள். கரெக்டா ஒவ்வொரு மாசமும் அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்டே ஆல் டைம் ஹைல தான் இருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பாட்டம்ல கரெக்டா டைம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணவரோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 14.2% இருக்கு. ஆவரேஜா ஒவ்வொரு மாசமும் இது பாட்டமா டாப் ஆன்லாம் பார்க்காம 1ஆம் தேதி கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தவரோட ரிட்டர்ன்ஸ் 12.1% இருக்கு. ரொம்ப அன்லக்கியா அந்த மாசத்தோட ஹைஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாரே அவரோட ரிட்டர்ன்ஸ் 9.8% இருக்கு. இந்த டேட்டா வச்சு பார்த்தாலும் நீங்க தப்பான டைமிங்ல மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதுன்னே சொல்லலாம். 9.8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா எந்த பிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல பேங்க் டெபாசிட்ஸ் கூட கம்பேர் பண்ணாலுமே நல்ல ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். சோ நீங்க மார்க்கெட்ல அன்லக்கியா இருந்தாலும் இல்ல ஆவரேஜா இருந்தாலுமே ரொம்ப நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா மார்க்கெட்டே உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும். இதுக்கு பர்சனலா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு பெரிய கேபிட்டலை செப்டம்பர் 2022 இருந்து வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் பெரிய கேபிட்டல் சொல்லும் போது கிட்டத்தட்ட 20-30 லட்ச ரூபான்ற அளவுக்கு ரெடியா கேபிட்டலை வச்சுட்டு கேஷா உட்காந்துட்டு இருந்தாரு. ஒரு 10-15% மார்க்கெட் கரெக்டானா மட்டும் தான் இந்த கேபிட்டலை டெப்ளாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டா 1-2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுல பெரிய பாயிண்டே கிடையாதுன்றதை ரியலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் எந்த லெவல்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இடைப்பட்ட நேரத்துல மார்க்கெட் சிக்னிபிகண்டா மேல ஏறி போயிடுச்சு. இன்ஃபேக்ட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணி உதாரணத்துக்கு நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இதே நேரத்துல 45% மேல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் மார்க்கெட் ஆக்சுவலா 10-15% கரெக்ட் ஆச்சுன்னா கூட அது ஏறினதுக்கு இந்த கரெக்ஷன் ஒரு கரெக்ஷனே கிடையாது. அப்பவுமே அவர் லாஸ்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பார். நிறைய பேர் இந்த மைண்ட் செட்ல வெயிட் பண்ணி மார்க்கெட் கரெக்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்றேன்ட்டு காத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல மார்க்கெட் உங்களுக்கு டைமே கொடுக்காம அதிகமா ஏறி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது கரெக்ட் ஆனாலும் நீங்க வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எந்த ஒரு பெரிய லாபமே கிடைக்காம இருக்கும். சோ இது வரைக்கும் பார்த்த எல்லா டேட்டா படியும் மார்க்கெட்டை டைம் பண்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது நம்மளோட ரிட்டர்ன்ஸை நம்மளே குறைச்சிக்கிறதுக்கான ஒரு வழினே சொல்லலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மார்க்கெட்டை டைம் பண்றதுக்கு பதிலா ரெகுலரா எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து மார்க்கெட் விழுந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதிகமான இன்வெஸ்ட் பண்றது தான் புத்திசாலித்தனமான அப்ரோச்னு சொல்லலாம். சில பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மார்க்கெட் ஏற போதுன்றதுக்கும் இல்ல விழ போதுன்றதுக்கும் நிறைய பேர் நிறைய காரணங்கள் எப்ப வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம். சில உதாரணம் சொல்லணும்னா ஏதோ ஒரு பெரிய கம்பெனி ஐபிஓ வருது அதனால மார்க்கெட்டை ஏத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லனா எலெக்ஷன் நடக்க போது இதனால் ஏறலாம் இல்ல விழலாம் சொல்லிட்டு ஒரு அன்சர்டனிட்டி இருந்துட்டே இருக்கும். இது எல்லாமே ஷார்ட் டர்ம் நாய்ஸ் தான். ஆனா நிஜமாவே சில மேக்ரோ எகனாமிக் ஃபேக்டர்ஸ் அதுவும் பர்டிகுலரா இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரியான விஷயங்கள்னால மார்க்கெட் இன்ஃபேக்ட் கீழே விழும் இல்ல மேலேயும் போகும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அசெட் பிரைசஸோட கிராவிட்டினே சொல்லுவாங்க. அதாவது இது அதிகமாக எல்லா அசெட் பிரைசஸும் கீழே விழுந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா போன வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அக்ராஸ் த வேர்ல்ட் ஏத்திட்டே இருந்தாங்க. அந்த பீரியட்ல ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் ரிகவரி கொடுத்துட்டு இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா அசெட் பிரைசஸும் மேல போக ஆரம்பிச்சிடும். சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்ஸோட தாக்கம் ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி அதர் அசெட் கேட்டகரியிலும் சரி ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பத்தியும் இதோட தாக்கம் எக்கானமிலையும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.